அந்த ஆள் வரலன்றார் சார். ஏய், இது ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான விஷயம்டா. எப்படி அப்படி கேர்லெஸ்ஸா இருந்தோம்? இப்ப மணி எப்படி கான்டாக்ட் பண்றது? அது டேய், மணி நீ தானே சேர்த்து விட்ட? மதிய குடோன்ல விட சொல்லி அவன் கூட தான் அனுப்பிச்சு வச்சேன். இப்ப ஃபோன் பண்ணா லைன் கிடைக்கல. குடோனுக்கு கான்டாக்ட் பண்ணா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. இப்ப நான் அவனை எப்படி கான்டாக்ட் பண்றது? சார், பொண்ணு அவன் பொறுப்புல அனுப்பி வச்சுங்க. என்னடா புதுசா கேக்குற? பொண்ணு இங்க வச்சுக்காதீங்க, இடத்த ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு அவன் தானே ஐடியா கொடுத்தான். அதனால தான்டா அவன் கூட அனுப்பிச்சு வச்சேன். டேய், என்ன பிரச்சனை? சார், அந்த மணி ஏற்கனவே குழந்தைய கடத்தி வைக்கிற கும்பல்ல இருந்து வந்தவன் சார். 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்தான். நான் தெரிஞ்சிட்டேன், ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா மணிக்கு இப்படி ஒரு வேலையை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன் சார். இந்த விஷயத்தை என்ன முன்னாடியே சொல்ல. மகாவை என்னோட வழிக்கு கொண்டு வர ஒரே டம் கண் மணி தான்டா. ஏடா அவன் தூக்கி கொடுத்துட்டு கை வீசி நிக்க சொல்றியா? அடுத்து நான் தான். டேய், வெண்ணிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமாடா? என்ன ஒண்ணுல பண்ணிடுவாங்கடா. டேய், எனக்கு மதி வேணும். டேய், மணி எங்க இருப்பா? அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் சார், அவங்க பெரிய கேங் சார். அவன் எங்க போயிருப்பான்னு தெரியாது சார். டேய், போச்சுடா போச்சுடா. வெண்ணிலா தான் கால் பண்றா. மதி காணோன்றது வெண்ணிலா தெரிஞ்சிருக்குமா? மகா ஏதோ சொல்லிருப்பாளா? இவங்களுக்கு நான் இப்ப என்னடா பதில் சொல்றது? என்ன இவனால வச்சு ஹலோ மேம். அஸ்வின், என் பொண்ணு எங்க? நீ மகா கிட்ட மதிய ஒப்படைக்கலையாமே, ஏன் ஒப்படைக்கல? அப்ப என் பொண்ணை எங்க வச்சிருக்க? சொல்லு அஸ்வின். மேம் 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 மேம், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. ஏய், பொய் சொல்லாத. மதி தப்பிச்சு போயிட்டான்னு மகா கிட்ட நீ சொன்னியாமே, இப்ப உன் கஸ்டடியில இருக்கான்னு சொல்ற? மகா கிட்ட நான் என்ன சொல்லணும் அது அவங்க அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் மகா கிட்ட நான் உண்மையை சொல்லலை. இப்போ மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. நீ ஏன் பொண்ணை கொடுத்தா தானே மகா உன் அப்பாவை உன்கிட்ட ஒப்படைப்பா? நீ எதுக்காக மகாவை சீட் பண்ணணும்னு நினைச்ச? இதனால மகா திரும்பவும் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாலே. என்னதான் உன் ஐடியா அஸ்வின்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மகாக்கு கோர்ட்டு கொடுத்துருக்க கெடு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்பாவை வாங்கிட்டு மதிய கொடுத்துட்டு அவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதை தடுக்கணும்னு நினைச்சேன், பட் எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மதி என் கஸ்டடியில் தான் இருக்கா. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மேம். மதி இன்னும் 2 நாள் என் கூட இருக்கணும் மேம். அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மேம். நீங்கள் அவளை நினச்சி எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. யூ, உங்க 2 பேர் சண்டையில ஏன் பொண்ணை வச்சு விளையாடுவீங்களா? நான் மதியோட அம்மா. என்னோட அனுமதி இல்லாம நீ என் பொண்ண தூக்கிட்டு போனதே தப்பு. என்ன ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்ற? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்பவே நீ என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். மேம் 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 ப்ளீஸ் மேம். கார்மெண்ட்ஸ் மகா கைக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். அதனால தான் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன். சரி, நான் இப்போ உன் இடத்துக்கு வரேன். என் பொண்ணை நான் ஒரு தடவை நேர்ல பார்த்துட்டு போயிடுறேன். மேம் மேம் மேம், மகா கண்ணில் பற்றக்கூடாதுன்னு மதிய ஒரு சேஃபான இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன். இன்னும் 2 days தானே, எல்லாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நானே உங்க பொண்ணை ஒப்படைச்சிடுறேன். இங்க வந்தீங்கன்னா உங்க கூட வரணும்னு அடம் பிடிப்பா, அதுக்கு தான் சொல்றேன். சரி, அட்லீஸ்ட் வீடியோ காலாவது போட்டு என்கிட்ட காட்டு. விட மாட்டாங்க போல இருக்கே வீடியோ கால். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மட்டும் நீ காட்டல, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும் அஸ்வின். மேடம் மேடம் ப்ளீஸ், ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் இப்போ என் வீட்டில் இருக்க ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். அதை முடிச்சுட்டு உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போவேன். அப்போ நீங்கள் வீடியோ காலில் பார்க்கலாம். ஷார்ப்பாக ஈவினிங் 7 o'clock. நான் எப்படி கேட்டாலும் நீ உன் பாயிண்ட்ல தான் நிக்கிறல்ல. இப்ப நீ என் பொண்ணை காட்டல,
நான் போலீஸ்க்கு போறத நீ தடுக்கவே முடியாது அஸ்வின். மேம் மேம் மேம்